இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா OnePlus 12 வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. இங்க இல்ல சைனால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. குளோபலா லான்ச் பண்ணக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சின்ன சேஞ்சஸ்லாம் வந்து இருக்கும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல. இப்போ சைனால லான்ச் பண்ண வெர்ஷன்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதோட டிசைன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக் பேனல் ஃபுல்லா ஒரு கிளாசி ஃபினிஷ்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த கேமராவோட பம்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஃபினிஷ்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கக்குள்ள நல்ல ஒரு ஷைனியான லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நார்மலா OnePlusல எப்படி சர்க்கிள் டிசைன்ல ஒரு கேமரா கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாசி ஃபினிஷ் கூடயே சேர்த்து வந்து உங்களுக்கு கார்னிங் ரோலர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து மென்ஷன் பண்ணல. நார்மலா வந்து கார்னிங் ரோலர்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதோட டிஸ்பிளேலையும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் ரோலர்ஸ் விக்டர்ஸ் 2 ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ விக்டர்ஸ் 1 வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ விக்டர்ஸ் 2ன்றதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதை விட ஒரு டபுள் மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து இங்க மேக்ஸ் லெவல்ல வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லலாம். இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. சில்வர், பிளாக், கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிரீன் கலர் தான் வந்து பாத்தீங்கன்னா அது கூட வந்து கொஞ்சம் டிசைன் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அது பார்க்கக்குள்ள நல்லா வந்து ஒரு லுக்கா இருக்கு. ஸோ மற்ற 2 கலரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சில்வரும் பிளாக்கும் அது அந்த அளவுக்கு பெருசா இல்லை, நார்மல் கலர் மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட டிஸ்பிளே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 6.82 இன்ச்சஸ்க்கான ஒரு LTPO AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட உங்களுக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே HDR10+ சப்போர்ட் கூட உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டும் சேர்ந்து வருது. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு 4500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃபுக்கு IP65 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல இருக்க நிறைய போன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா IP68 தான் வந்து கொடுத்துட்டு வராங்க. பட் இதுல மட்டும் ஏன் IP65 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. இதோட டிஸ்பிளே சைஸை கம்பேர் பண்ணக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு Realme GT 5 Pro விட கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். இதோட சிப்செட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு Snapdragon 8 Gen 3 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டா வர 40K பிளஸ் மொபைல்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிப்செட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹை லெவல் சிப் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு 4nm கான சிப்னால உங்களுக்கு பேட்டரியோட கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். ஸோ சிப்போட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாலும் நீங்க எந்த ஒரு அல்ட்ரா கிராபிக்ஸ் உள்ள கேமை வந்து ரன் பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா தான் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. இதோட பேட்டரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5400 mAh ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதே கெப்பாசிட்டி உள்ள பேட்டரி தான் வந்து பாத்தீங்கன்னா GT 5 Proலயும் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுலயும் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 1 to 100% வந்து ஜஸ்ட் வந்து 26 மினிட்ஸ்ல வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கூடவே வந்து நம்மளுக்கு 50 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி உங்களால 1 to 100% வந்து ஜஸ்ட் 55 மினிட்ஸ்ல வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கூடவே உங்களுக்கு 10 வாட்க்கான ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த மொபைலோட வெயிட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 220 கிராம்ஸ் கிட்ட வருது. ஸோ இங்க 5000 mAh பேட்டரிக்கு மேல வந்தாலே 200 கிராம் வந்து தாண்டிடும். ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இங்க 5400 கொடுத்துமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 220 கிராம்ஸ் கிட்ட தான் வந்திருக்கு. ஸோ இந்த பேட்டரி கெப்பாசிட்டியை கம்பேர் பண்ணக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்லைட்லி வந்து வெயிட் கம்மியா இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ ரீசெண்டா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹை லெவல்ல இருக்க போன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5000 mAh மேல வந்து பேட்டரி கொடுத்துட்டு வராங்க. ஸோ முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4800 4500 அந்த மாதிரி தான் வந்து பேட்டரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 5000க்கு மேலேயே வந்து கண்டினியூ பண்ணா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். இதோட கேமராஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியர்ல வந்து ஒரு 4 கேமரா கொடுத்துருக்க மாதிரி வந்து தெரியும். ஆனா இதுல வந்து 3 கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சலான பிரைமரி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சலான டெலிஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சலான அல்ட்ரா வைட் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களால 8Kல 24 FPS வரைக்கும் எடுத்துக்க முடியும். 4Kல 60 FPS வரைக்கும் எடுத்துக்க முடியும். அப்படியே செல்ஃபி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 32 மெகாபிக்சலான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல உங்களால 4Kல 30 FPS வரைக்கும் எடுத்துக்க முடியும். இதோட OS அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கலர் OS 14 தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சைனால வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு குளோபலா லான்ச் ஆகக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் OS 14ல தான் வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு Android 14 மேல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல இது வரைக்கும் நம்மளுக்கு OS அப்டேட்டும் செக்யூரிட்டி அப்டேட்டும் எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இது வந்து நம்மளுக்கு அஃபிஷியலா குளோபலா லான்ச் பண்ணக்குள்ள தான் வந்து தெரியும். ஸோ அது வரைக்கும் என்னன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. இதோட ஸ்டோரேஜ் அதுக்கப்புறம் RAM அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு 1 TB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா UFS 4 வெர்ஷன்ல கொடுத்துருக்காங்க. RAM அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 12 GB இருக்கு, 16 GB இருக்கு, 24 GB வரைக்கும் அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா LPDDR5Xல வந்து கொடுத்துருக்காங்க. பட் 24 GB வரைக்கும் யாருக்கும் தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆனா இவங்க கொடுத்துருக்காங்க. இதே தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு GT 5லயும் வந்து 24 GB வரைக்கும் RAM கொடுத்துருந்தாங்க. ஆனா GT 5 Proல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 16 GB வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கே அது யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சதுனால தான் தூக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வேற என்ன எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா Bluetooth version 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 7 இருக்கு, NFC சப்போர்ட் இருக்கு, டியூவல் ஸ்பீக்கர் இருக்கு, ஆனா டால்பி அட்மாஸ் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு USB 3.2 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Realme GT 5 Proலயும் வந்து பாத்தீங்கன்னா USB 3.2 தான் வந்து கொடுத்துட்டு வராங்க. இப்போ வர மேக்ஸிமம் போன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து நம்மளுக்கு USB 3.2 தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டான வெர்ஷன். இதுக்கு கீழே இருந்தா அந்த போனை கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வெர்ஷன் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடும் வந்து அதிகமா இருக்கும்.
அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக்கும் SD கார்டு ஸ்லாட்டும் வந்து இல்லை. இப்போ 2024 வர எந்த ஃபோன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த SD கார்டு ஸ்லாட்டும் 3.5mm ஜாக்கும் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நீங்கள் ஏதாவது ஒயர்ட் ஹெட்ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஒரு கனெக்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனுக்கு வந்து மாறுற மாதிரி பாருங்க. ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 51,000 பட்ஜெட்டில் வந்து வருது. இந்த ஒரு பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா OnePlusலேருந்து ஒரு ஒர்த்தான மொபைல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு 51,000 பட்ஜெட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து என்னெல்லாம் கவர் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. பட் இதே பிரைஸ் தான் வந்து இந்தியாவுக்கும் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 45,000 ஒரு 48,000 அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மொபைல் வந்து ஒர்த்தாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே ப்ராசரே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காஸ்ட்லியான ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. Snapdragon 8 Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் இந்த ஒரு பட்ஜெட்டில் உள்ள ஃபோன்ஸ் இல்லாத இந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து பார்த்ததில்ல. 6.82 இன்ச்சஸ்க்கான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா Corning Gorillaz Victus 2 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ப்ரொடக்ஷன் எல்லா மொபைல்லையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நல்லா இருந்திருக்கும் இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு. பட் ஆனால் எந்த மொபைல்லையும் கொடுத்து நான் பார்த்ததில்லை. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா Corning Gorillaz 3 கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா மேக்ஸிமம் 5 வரைக்கும் கொடுப்பாங்க. Victus 2 வரைக்கும்லாம் கொடுத்து நான் பார்த்ததில்லை. மேபி நீங்கள் ஏதாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் பேட்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5400 mAh ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து இங்கே கேமராஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் பண்ணலை. இங்கே டெலிஃபோட்டோ மட்டுமே நம்மளுக்கு 64 MP டெலிஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ டெலிஃபோட்டோவில் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வீடியோ சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து 8K கொடுத்துருக்காங்க, செல்ஃபியில் வந்து 4K கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு வந்து எல்லா பிராண்ட்ஸ்லையும் வந்து கொடுக்குறது தான். பட் ஒரு சில பிராண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபியில் வந்து 4K கொடுக்க மாட்டாங்க, 1080p தான் வந்து கொடுப்பாங்க. பட் இதில் 4K வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மொபைல் வந்து அரௌண்ட் ஒரு 45Kக்கு வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா இதோட ஹைப் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இந்த மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க.